hope you all are doing good by God's grace. And நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண ஒரு டிஷ் பற்றி தான் சொல்ல போகிறேன். அது ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஸோ நான் பெரிய குக்கெல்லாம் கிடையாது. ஸோ அப்பப்போ ஏதாவது போர் அடிக்கும் போது வீடியோ பார்த்துட்டு ஏதாவது ஒன்று சும்மா ட்ரை பண்ணுவேன். பட் லக்கிலி அது கொஞ்சம் நல்லா வந்துடும். அது எனக்கே தெரியாது எப்படி வந்துச்சுன்னு, பட் அது வந்துடும். ஸோ இன்றைக்கி நான் அதை எப்படி பண்ணேன் அண்ட் அது எப்படி இருந்துச்சு அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் தான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். பெனி பாஸ்தா 200 grams. இது வந்து 2 பேர் சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்லாம். அண்ட் கேரட் 1, ஸ்வீட் கார்ன் 1, அப்புறம் கேப்சிகம் 1, ஆனியன் அண்டு கார்லிக். நான் இதில் காட்டல, பட் கார்லிக் அதான் மெயின் ஆக்சுவலி. அதுதான் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. ஸோ கார்லிக் ஒரு 10 to 15 cloves எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பட்டர், சீஸு, அப்புறம் மைதா கொஞ்சம், அண்ட் சால்ட் அண்ட் பெப்பர். ஸோ இதெல்லாம் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கேரட்டும் கேப்சிகமும் அப்புறமா இந்த கார்னும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ கேரட்டும் அந்த கேப்சிகம் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது. ஸோ மீடியம் சைஸ்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கார்ன் வந்து நமக்கு நிறைய சிலவங்களுக்கு கார்ன் பிடிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் கார்ன் நிறைய எடுத்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம பாஸ்தாவை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். பாஸ்தா வந்து ரொம்பவும் வேகக்கூடாது, வேகாமலே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் வேக வைக்கும் போதே வந்து ஃபுல்லாக டிப் ஆகிற மாதிரி இருக்கணும். அதில் சால்ட் அண்ட் ஆயில் போட்டுக்கோங்க. ஸோ சால்ட் வந்து ஒரு தேவையான அளவுக்கு போட்டுட்டு, ஆயில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் விட்டுக்கணும். விட்டால் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஒட்டாமல். இந்த மாதிரி ஆக்சுவலி இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வேகாமலும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். அப்புறம் அதை வந்து கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. அப்புறம் தனியாக ஒரு பேனில் வந்து கார்லிக் அந்த பொடியாக நடுக்கி வச்சுருந்ததை எடுத்து பட்டர் இல்லைன்னா ஆயில் ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டு கார்லிக்கை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்புறமா ஆனியனை வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணக்கூடாது. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட கேரட்டு கேப்சிகம்லாம் போட்டுக்கணும். ஸோ இது மாதிரி பிங்கிஷ் ஆன உடனே நம்ம ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டுக்கணும். பிகாஸ் கேரட் வந்து கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். நமக்கு அது ரொம்பவும் வேகக்கூடாது, ரொம்பவும் வேகாமல் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கேரட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸுக்கு வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறமா நம்ம வந்து கேப்சிகம் அண்ட் கார்னை போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக. அந்த வெஜிடபிள்ஸு வெங்காயம் அதெல்லாம் வேகிறதுக்காக, அதில் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலி உப்பு போட்டது காட்டல, பட் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டுக்கோங்க. அந்த பெப்பர் அண்ட் உப்பு அது கூட இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு வரப்போது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு. ஆக்சுவலி இந்த ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம் இப்போது. அதுக்கு வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பட்டர் அண்ட் மைதா எடுத்துக்கணும். இப்போது நீங்கள் எவ்வளோ ஸ்பூன் ஆஃப் பட்டர் எடுக்கிறீங்களோ சேம் லெவல் ஆஃப் மைதா எடுத்துக்கணும் ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் 4 ஸ்பூன் பட்டர் போட்டேன்னா 4 ஸ்பூன் மைதா அந்த மாதிரி. ஸோ அது போட்டுட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஒரு பிஸ்கட் ஸ்மெல் அடிக்கும். ரொம்ப மீடியமில் தான் வச்சு பண்ணணும் ஆக்சுவலி. இது கொஞ்சம் கூட ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, அப்புறம் தீஞ்சு போயிடும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கியஸ்ட்டு பார்ட் ஆஃப் இந்த பாஸ்தா மேக்கிங் ஆக்சுவலி. இது நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சாலிட் டெக்ஸ்சர் வந்துடும். ஸோ அந்த சாலிட் டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அது நல்லா கெட்டியானதுக்கப்புறம் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக ஊற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிளாஸ், அப்புறம் ஒரு 1/2 கிளாஸ், அப்புறம் ஒரு 1/2 கிளாஸ். ஸோ அந்த மாதிரி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா நல்லா லிக்விட் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் ஆகும் ஆக்சுவலி. ஸோ நல்லா இந்த மாதிரி லிக்விட் ஆனதுக்கப்புறமா அதில் சீசனிங் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் சூப்பர் மார்க்கெட்லேருந்து. ஸோ அந்த மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அது நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. கை எடுக்கக்கூடாது. ஸ்டிர் பண்ணி விட்டுகிட்டே இருந்து அது கொஞ்சம் அந்த லிக்விட் ஆனதுக்கப்புறம் நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி வச்சுட்டு எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். ஹை ஃப்ளேம் வச்சிடக்கூடாது. அப்புறம் ரொம்ப கெட்டியாயிரும், அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் எல்லாமே. அந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறமா அந்த பாஸ்தாவை வந்து ஆட் பண்ணிக்கணும்.
நம்மளோட பாஸ்தா வந்து நல்லா அதோட மிக்ஸ் ஆயிடுச்சு, அந்த சாஸோட மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு, இதை விட எனக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். ஸோ நான் என்ன சீஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த டைமில், அது ஆக்சுவலி காட்டல. பட் ஒரு ஷீட்டு, ஏன்னா சீஸ் வந்து கிறிஸ்க்கு பிடிக்காது. ஸோ அதனால் அது மீன் லைக் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் ஓவர் சீஸ் லோட் பண்ணல. பட் சீஸ் ரொம்ப நல்லா சாப்பிட்றவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ஷீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சீஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம். அந்த பாஸ்தா அண்ட் அந்த வெஜிடபிள் அண்ட் அந்த சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும், நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட டிஷ் முடிஞ்சு போச்சு. அப்படியே ஒரு பிளேட் எடுத்து அப்படியே அதை ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே சாப்பிட்ற வேண்டியதான். அப்படியே இதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.